தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2024-25 தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 ஆண்டில் பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்த ரூபாய் 1775 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. கிண்டி எஸ்டேட்டை பொறுத்தவரை இந்த தொழிற்சாலைகள் எப்போது உருவாக்கப்பட்டது என்றால் 1958 ஆண்டு இங்கேயும் விருதுநகரிலும் இந்த தொழிற்கூடங்கள் உருவாக்கப்பட்டது. 1958 உருவாக்கப்பட்டாலும் இதற்கான அடிப்படை வசதிகள் என்பது 70கள் வரை செய்யப்படாமல் இருந்தது என்பதை இங்கே இருக்கிற தொழில் முனைவர்கள், குறிப்பாக டான்ஸ்டியா தலைவர் மோகன் போன்றவர்களும் கிரீஷ் பாண்டியன் அவர்களும் நன்றாகவே உணர்வார்கள். 70 இதை ஒரு சிட்கோ என்கின்ற அமைப்பை நினைவில் வாழும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உருவாக்கியதற்கு பிறகுதான் இன்றைக்கு இங்கே அதற்கான வசதிகள் என்பது செய்யப்பட்டது. அதுவும் கூட 80க்கு பிறகு 70லிருந்து 80 வரை ஒரு 10 ஆண்டு காலம் இந்த கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டின் அந்த மேம்பாட்டு பணிகள் என்பது ஒரு 10 ஆண்டுகளோடு நிறைவுற்றது. 80க்கு பிறகு எத்தனையோ ஆட்சி மாற்றங்கள் வந்ததற்கு பிறகும் கூட இங்கே ஒரு சிறிய அளவிலான பணியும் நடைபெறவில்லை. எங்கே சென்றாலும் குறுகிய சாலைகள், சாக்கடை ஓடும் நிலை, மிக மோசமாக குப்பைகள் அள்ளப்படாத ஒரு சூழல் தான் இந்த வளாகத்தில் நிலவிக் கொண்டிருந்தது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராகவும் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் அன்றைக்கு துணை முதல்வராகவும் இருந்தபோதுதான் அன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் எங்களால் கோரிக்கை வைக்கப்பட்டது. சென்னையில் சிட்கோ ஒரு கிண்டியில் இருக்கிற ஒரு தொழிற்கூட பகுதி மிக மோசமாக பராமரிக்கப்படுகிற நிலை இருக்கிறது. எனவே அங்கே சாலைகள் அமைக்க வேண்டும், பாதாள சாக்கடை திட்டம் அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு அன்றைய தமிழகத்தின் துணை முதல்வராக இருந்த உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்த வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களிடத்தில் கோரிக்கை மனுவை அளித்தோம். அப்பொழுது வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் சொன்னது, மாநகராட்சி நிர்வாகம் நீங்கள் செய்யலாமே என்றார்கள். மாநகராட்சி நிர்வாகம் இதில் செய்ய இயலாத காரணத்தினால், சிட்கோ என்கின்ற அமைப்பு இதை நிர்வகித்து வருகின்ற காரணத்தினால் இந்த சாலை அமைக்கும் பணியையும் பாதாள சாக்கடை திட்டத்தை ஏற்படுத்தும் பணியையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடத்தில் பணிந்து வேண்டுகோள் விடுத்தோம். உடனடியாக ஒரு 10 நாட்களில் அதற்கான திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்து இங்கே இருக்கிற சிட்கோ அலுவலர்கள் நன்கு அறிவார்கள். 10 நாட்களில் இந்த எஸ்டேட்டுக்கு 8 கோடி ரூபாய் செலவில் சாலைகளும் 8 கோடி ரூபாய் செலவில் பாதாள சாக்கடை திட்டமும் அன்றைக்கு நிறைவேற்றப்பட்டது. நிறைவேற்றப்பட்டது மட்டும் மகிழ்ச்சிக்குரிய செய்தி அல்ல, அந்த இரு பணிகளையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர், அன்றைக்கு துணை முதல்வர் அவரே வந்து பக்கத்திலே இருக்கிற தொழிலாளர் குடியிருப்பில் வந்து அந்த பணியை தொடங்கி வைத்தார் என்பதை எல்லோருமே நன்கு அறிவார்கள். அந்த அளவுக்கு ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வருகிற போது மட்டுமே இந்த கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் என்பது புது பொலிவு பெறுகிறது. அந்த வகையில் தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள் இந்த துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இதில் ஏராளமான திட்டங்களை நம்முடைய அரசின் செயலாளர் மரியாதைக்குரிய அம்மையார் அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் எடுத்து சொன்னதை போல பல்வேறு புதுமையான விஷயங்கள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் ஒன்று இந்த துறையின் சார்பில் மிக சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவனர் மேம்பாட்டு கழகம் ஒன்று இந்த அமைப்பின் சார்பில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் கழகம் ஒன்றும் இந்த பல்வேறு அமைப்புகள் இதிலே உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு, படித்த வாலிபர்களுக்கு இன்றைக்கு திறன் மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் பல்வேறு பயிற்சிகளை அளித்து அவர்களை எல்லாம் தொழில் முனைவோர்களாக ஆக்குகிற முயற்சியினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்ளுகிற வகையில் அந்த துறையை யாரிடத்தில் தந்தால் சிறப்பாக இருக்கும் என்று கருதி மாண்புமிகு நம்முடைய இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர் அவர்களிடத்தில் அந்த திறன் மேம்பாட்டு கழகத்தை இவர் வசம் ஒப்படைத்தார். இவர் 10 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் பயிற்சி அளிக்க வேண்டும் என்கின்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் இவர் இன்றைக்கு ஆற்றியிருக்கிற பணி, ஒரு வருடத்திற்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க முதல்வர் சொல்லியிருக்கிறார். நான் பொறுப்பேற்றிருக்கிறேன், ஆண்டுக்கு 14 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கிறேன் என்று சொல்லி கடந்த 2 ஆண்டுகளில் 28 லட்சம் இளைஞர்களுக்கு இன்றைக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து இவ்வளவு லட்சம் பேரையும் இன்றைக்கு தொழில் முனைவோராக மாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான காரியத்தை பார்க்கிறோம். அதில் நாங்களும் கூட ஒரு 150 பேரை இவர் துறையின் சார்பில் இன்றைக்கு பயன்படுத்தி இருக்கிறோம். ஒரு 150 பட்டியல் இனத்து பெண்களும் 50 திருநங்கைகள் திருநம்பிகளையும் ஒன்றிணைத்து அந்த 150 பேருக்கு 4 சக்கர வாகனத்தை ஓட்டும் பயிற்சியை திறன் மேம்பாட்டு கழகத்தின் சார்பில்
ஐஆர்டி அமைப்பிடம் அந்த பயிற்சியை பெறுவதற்கான நடவடிக்கை திறன் மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் அதற்கான ஆணை பெற்று அந்த 150 பேர் நேற்றிலிருந்து பயிற்சி பெற தொடங்கி இருக்கிறார்கள். பயிற்சி பெற தொடங்கி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இவர் பொறுப்பேற்றிருக்கிற அந்த திறன் மேம்பாட்டு கழகம் ஒவ்வொருவருக்கும் தினந்தோறும் 100 ரூபாய் அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை தருகிறார்கள். இப்படி 100 ரூபாயையும் அரசின் சார்பில் பெற்றுக்கொண்டு 4 சக்கர வாகனத்தை ஓட்டும் பயிற்சியை அவர்கள் பெறுகிறார்கள். இந்த பயிற்சி முடித்தவுடன் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிற அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தின் மூலம் இந்த 150 பேர்களுக்கும் 4 சக்கர வாகனங்கள், அதாவது கார்கள் வாங்கி தரப்படவிருக்கிறது. ஏற்கனவே சைதாப்பேட்டையில் தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் 150 பெண்களுக்கு 1 லட்சம் மானியத்துடன் கூடிய 150 ஆட்டோக்கள் வழங்கப்பட்டு இந்தியாவில் 4000க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் இருந்தாலும் சைதாப்பேட்டையில் 150 பெண்கள் ஆட்டோ ஓட்டுகிற ஒரு மகத்தான நிலையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள். அதோடு மட்டுமல்லாது வெறும் ஓட்டுநர் அந்த உரிமம் மட்டுமே பெற்றுக் கொண்டிருந்த ஒரு 150 ஆட்டோ ஓட்டுநர்கள், இதுவரை வாடகை ஆட்டோ ஓட்டுநர்களாக இருந்த 150 பேருக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஒரு ரூபாய் கூட முன்பணம் இல்லாமல் 150 ஆட்டோக்கள் ஆண்களுக்கு வாங்கி தரப்பட்டிருக்கிறது. ஆக 300 பேர் கடந்த 2 மாதத்தில் மட்டும் சைதாப்பேட்டையில் இன்றைக்கு சொந்த ஆட்டோக்களுடன் பவனி பெற்று வருகிறார்கள். இதை எல்லாவற்றையும் விட ஒரு கூடுதலான மகிழ்ச்சி, 150 பெண்கள், குறிப்பாக 100 பட்டியல் இனத்து பெண்களும் 50 திருநங்கை திருநம்பிகளும் இன்றைக்கு திறன் மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் ஓட்டுநருக்கான பயிற்சியை முடித்து அதற்கான அந்த உரிமத்தையும் பேட்சையும் பெற்று நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தின் மூலம் சொந்தமாக கார்களை வாங்கவிருக்கிறார்கள். ஆக அந்த 150 பெண்கள் கார் வாங்கியதற்கு பிறகு இந்தியாவிலேயே அதிகம் பெண்கள் கார் ஓட்டும் தொகுதியாக சைதாப்பேட்டை இருக்கவிருக்கிறது. அதற்கு இந்த துறை காரணமாக இருக்கவிருக்கிறது. அதற்காக துறைக்கு நன்றியினை சொல்லி அவர்களுக்கான பயிற்சி அளிக்கிற நம்முடைய இளைஞர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர், இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு உதயநிதி சார் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை இந்த தொகுதியின் சார்பில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.